டிசம்பர் 2வது நாள் இன்னைக்கு கனவந்தில் நிறைய மாடுகள் வந்திருக்கு. அதை தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பார்ட் 1 வந்து ஆல்ரெடி நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. புதுசாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வீடியோ தேடி வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அட்டை நண்பனிங்களா, தேர்காட்டுக்குள்ளே போகணும். ஃபஸ்ட்டு பார்த்து இந்த கண்ணுக்குட்டி தான் பார்த்தா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. குட்டியாக இருந்துக்கிட்டு இடிக்க வேறு செய்கிறாப்புல. இந்த மாதிரி க்யூட்டாக இருக்கிற கண்ணுக்குட்டி மட்டும் தனியாக ஒரு வீடியோ எடுத்து போகலான்னு இருக்கிறேன். அதனால் அதெல்லாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா 2 காலை வந்து ஜோடியாக கட்டியிருந்தாங்க. ரெண்டுமே பார்க்குறதுக்கு அவ்வளோ கம்பீரமாக இருந்துச்சு. அந்த மயில காலையெல்லாம் பார்க்குறது ரொம்ப கம்பீரமாக இருந்துச்சு. காலைன்னு சொன்னாலே கம்பீரம் தானே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 காலை வந்து ஜோடியாக கட்டியிருந்தாங்க. இங்கே ஒரு டெக்னிக்கல் கோளாறு ஆகி போச்சு. என்ன கேட்டிங்கன்னா, மொபைல் வந்து ரொம்ப ஹீட் ஆனாலும் கேமரா வந்து ஒர்க் ஆகாமல் ஆயிடுச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா 3 காலையும் வந்து ஒரே லைனில் செம்ம போஸ்ட் கொடுத்துட்டு இருந்துச்சு. வீடியோ எடுத்தால் வேறு லெவல் இருந்திருக்கு. அது எடுக்க முடியல, கொஞ்சம் டெக்னிக்கல் கோளாறு ஆகி போச்சு. அப்படியே உள்ளே வந்தோம்னா பூரா கண்ணுக்குட்டியாக கட்டி வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது இந்த மயில கண்ணுக்குட்டி, செவலை கண்ணுக்குட்டி நிறைய இருந்துச்சு. உங்கள் நீடான உங்களுக்கு மாடு தேவைப்பட்டால் நீங்கள் மாடு வாங்கிக்கலாம், அல்லது கண்ணுக்குடி தேவைப்பட்டால் கண்ணுக்குடி வாங்கிக்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் அவைலபிளாக கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இங்கே தலைவர் தாங்க வேறு லெவல். அதாவது இவனுக்கு வேறு அடிக்கிற வயலில் கேமரா தூக்கிட்டு வந்துடுறானுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு முறைச்சிது பாருங்கள். பார்க்குறக்கே பங்கமாக இருந்துச்சு. அப்படியே நீங்கள் கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பிச்சிங்கன்னா இங்கே இந்த இதர நாட்டு மாடுகளான இந்த களிக்கார் புல், மறை, இந்த மாதிரி பர்கூர், காங்கிரேஜ், இந்த மாதிரி எக்கச்சக்க மாடுகள் இருந்துச்சு. அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கைஸ், நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி இங்கே வர பார்த்தீங்கன்னா உள்ளே இந்த செம்மறை, களிக்கார் புல், இந்த காங்கிரேஜ், இந்த மாதிரி நிறைய இதர நாட்டு மாடுகள்லாம் இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் இதுவும் பார்க்குறதுக்கு செம்ம அழகாக இருந்துச்சு. அதான் நான் வந்து ஒரு தனி வீடியோவை எடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது இதர நாட்டு மாடுகள் மட்டும் ஒரு தனி வீடியோவை போடலான்ட்டு கண்டிப்பாக பார்ட் 3ல் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அதையே நண்பன், நான் வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒருத்தர் மயிலக்காலையை பிடிச்சிட்டு போனாங்க. அந்த பாருங்களேன் எவ்வளோ செம்மையாக இருக்குன்னு. சின்ன பையன் வேறு கொடுப்பா, நான் பிடிச்சிக்கிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னால். இந்த காலைன்னு சொல்லலாம், இந்த கம்பீரம் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. பின்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு செவலை காலையும் வந்துச்சு. பார்க்குறக்கே செம்ம அழகாக இருந்துச்சு. அத்தை விடுங்க, இங்கே பாருங்கள் சார் அப்படிங்கிற மாதிரி. இங்கே பாருங்கள் 2 காலை பாருங்கள் எவ்வளோ கம்பீரமாக இருக்குது. பார்க்குறக்கு இந்த மயிலக்காலை ரெண்டுமே செமையாக இருக்குது. நான் இதை பார்க்கும்போது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் தோணுச்சு. அதனாலே நான் முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா எப்படி நான் வந்து அந்த இதர நாட்டு மாடுகளுக்கு வந்து ஒரு தனி ஒரு வீடியோ போடலான்னு சொன்னோம், அதே மாதிரி இந்த காலைகளுக்காக ஒரு தனி வீடியோ போடலான்னு இருக்கேன். அதாவது முழுக்க பார்த்தா அந்த வீடியோவில் இங்கே கணவந்தேருக்கு வந்த அந்த மாசான காளைகளை மட்டும் ஒரு தனி ஒரு வீடியோவை எடுத்து போடலான்ட்டு இருக்கேன். கண்டிப்பாக போட்டே ஆகும். நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. அதுக்காக ஒரு பதிவு போட்டே தானே. அதாவது இந்த கணவந்தேருக்கு வந்து மெயினாக வர்றது இந்த மாதிரி காளைகளை பார்க்குறது தான். நீங்கள் ஒருக்க வந்து பழகிட்டீங்க அப்படின்னா இந்த காளையை பார்க்குறதுக்காகவே வருஷம் கண்டிப்பாக வருவீங்க. அதனால் கண்டிப்பாக ஒருக்க விசிட் பண்ணுங்கள். சரின்னு காலையில் வீடியோ எடுத்துகிட்டு இந்த பக்கம் வரேன். இதை பார்த்தோன்னே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. கொம்பெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஆகண்டா மாதிரி. இது வந்து காங்கிரேஜ் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். இது வந்து காங்கிரேஜ் வகை மாடுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து நான் ஒரே ஒரு மாடு இந்த மாதிரி பார்த்தது. இது வந்து ஒரு கெடாரி தான். பாருங்கள் கொம்பு வந்து எவ்வளோ அகலமாக இருக்குது. இது வந்து காங்கிரேஜ் தான் நினைக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் என்ன வகை மாடுன்னு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்.
நண்பா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தஞ்சாவூர் குட்டை பொங்குனூர் குட்டைன்னு சொல்லக்கூடிய இந்த குட்டை மாடுகள்லாம் வந்துருந்துச்சு. அதாவது பார்த்தீங்கன்னா அவர் 2 மாடு பார்த்தோன்னா வந்து ஒன்று குட்டை காளை ஒன்று குட்டை கிடாரி ஒன்று பார்த்தேன். இதெல்லாம் வந்து ஒரு ஃபேன்சி டைப் வீட்டில் வந்து கொஞ்சம் இடம் இருந்தால் போதும் ஈஸியாக வளர்த்திடலாம். இது வந்து ஒரு 3 to 4 ஃபீட் தான் இருக்கும். பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். உங்களோட ஒரு இடுப்பு ஹைட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த மாதிரிலாம் மாடுகள் நிறைய பேர் பார்த்துருக்கே மாட்டாங்க. ஒரு சில மாடுகள் பார்த்துருப்பாங்க, இந்த காங்கேய மாடுகள்லாம் பார்த்துருப்பாங்க. பட் இந்த மாதிரி மாடுலாம் பார்த்துருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு குட்டை கிடாரி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். சின்ன சைஸாக இருக்குது பார்க்குறக்கு. நண்பா அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்த கயிறு கடைகள் உங்கள் மாடுகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களும் இங்கே கிடைக்கும். நீங்கள் வந்து இப்போ மாடு வாங்கிட்டீங்க, ஒரு கண்ணுக்குட்டி ஒன்று வாங்கிட்டீங்கன்னா கண்ணுக்குட்டிக்கு தேவையான கயிறு, அந்த திருகாணி, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணி வேணுமோ அதுவும் இருக்கும், சலங்கை இலங்கை வேணுமோ அதுவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து அடித்து கட்டுற கம்பியிலேருந்து பிடிச்சிட்டு போகிற கயிறு வரைக்கும் அனைத்தும் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்கும். கவலையே பட தேவையில்லை, எல்லாமே வாங்கிட்டு சேஃபாக வீட்டுக்கு போய்க்கலாம். கைஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறேன். பிடிச்சிருந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் சந்திக்கிறேன். நான் உங்கள் தமிழரசன்.